வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பருப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் பூண்டு, ஒரு 6 பச்சை மிளகாய் இல்லை சிகப்பு மிளகாய், சின்ன வெங்காயம், 1 தக்காளி. ஃபஸ்ட்டு பருப்பு, பூண்டு, மஞ்சள் தூள், நெய் எல்லாத்தையும் போட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெலாம் வெந்ததுக்கப்புறம் அகத்திக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரையை போட்டதுமே ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா கிண்டி விட்டு தேங்காய் வேணும்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ கடைசியாக தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வடகம் தாளித்தா நல்லா வாசமாக இருக்கும். நான் ஒரு வடகம் தாளிச்சிக்கிறேன். வடகத்தை தாளித்து சூப்பராக சுவையான வாசமான அகத்திக்கீரை பருப்பு குழம்பு தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.